Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. Taste Daily. Taste the Daily. Irregular period என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். கண்டிப்பா அவங்க விஜயலட்சுமி பக்கம் நியாயன்றது எனக்கு ஃபீல் ஆயிடுச்சுன்னா அவங்க பக்கம் நான் நின்று இருப்பேன். கண்டிப்பா நின்று இருப்பேன். அவங்களே ஒரு திரும்ப ரிவர்ஸ் கதையை உருவாக்குறாங்க, போறாங்க, எகெயின் வராங்க. அப்ப இது அரசியல் ஆக்கப்படுது அப்படின்னு தானே நமக்கு டவுட் வருது. இல்லை, இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு மற்ற கட்சிகள் அரசியல் பண்ணணுங்கிற தேவை ஏன் எழுது? இது தப்பான உதாரணமா இருக்குன்றேன் நான். நான் சொல்ல முடியாத வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. அவங்க அழுது வீடியோ போடுறாங்க. கரெக்ட் தான், அது இருக்குதான், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. உங்க கட்சியில இருக்கக்கூடிய யாருமே எடுத்து சொல்றது இல்லையா? சொல்றோம், எல்லாருமே சொல்றோம். ஒரே மன வருத்தம்னா பாலியல்ன்ற பேரை இவருக்கு எதுக்கு பயன்படுத்துறீங்க? பொது வெளியில அவங்கள டிஃபேம் பண்றதுங்கிறது எப்படி சரியா இருக்கும்? இது ஒரு மாதிரி அசிங்கமான ஒரு சண்டையா அல்ல போயிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில இருந்து அகற்றப்படக்கூடிய ஒரு அரசியல் தலைவரா சீமான் இருக்கணும்ங்கிறாங்க. அவங்க கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி அவங்க அங்க இருந்து சும்மா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறது ஃபர்ஸ்ட் தப்பு. அதை நிறுத்த சொல்லுங்க. கடைக்கோடியில் இருக்கக்கூடிய, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அல்லது கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய ஒரு காமன் மேன் நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடியவங்க இது எப்படி பார்ப்பாங்க? இதை புரிஞ்சுப்பாங்களா? முதல்ல சீமானுக்கு சுயமரியாதை இருக்கிற மாதிரி விஜயலட்சுமிக்கு சுயமரியாதை இல்லைன்ற நான் இருக்கிற மற்ற கட்சிகள் எடுத்த ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவோ ஹிஸ்டரி போகுது இந்த மாதிரியான விஷயத்துல. ஏன் நீங்க அதெல்லாம் விட்டுட்டீங்க? வரும்போது எடுத்து பேசுவாங்க. தன் கடமையை செய்யல. தொடர்ந்து அவர் இப்படிதான் இனிமேல் பேசுவாரா? இப்ப எதுக்காக என்கிட்ட பேட்டி எடுத்துட்டு இருக்கீங்க? என்கிட்ட எதுக்கு எடுத்துட்டு இருக்கீங்க? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவரும் வீரப்பனின் மகளுமான வித்யாராணி அவர்கள். வணக்கம். வணக்கம். அண்மையில் சீமானுக்கு நடந்த விஷயத்த நம்ம பார்த்தோம். நீங்கள் அந்த காவல் நிலையம் போயிருந்தீங்க. அங்கே உங்களுக்கு நடந்த விஷயத்த நம்ம பார்த்தோம். ஆமாங்க. என்ன நடந்தது ஆக்சுவலாக? ஏன் இவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டிருக்கீங்க? எதார்ச்சியா அன்னைக்கு எங்களோட டிஸ்ட்ரிக்டில் அவர் மீட்டிங்க்கு வராரு. மீட்டிங் முடிச்சுட்டு நான் இப்படியே காரில் சென்னை கிளம்புற மாதிரி இருந்தது. சரி, திடீர்னு ஃப்ளைட் டிக்கெட் அவைலபிள் அப்படின்னாங்க. பட் ஃப்ளைட்டு ஏர்போர்ட்லேயே பத்திரிக்கையிலேருந்து கேட்டாங்க பேட்டி கொடுக்க சொல்லி. நான் அங்கேயே அவாய்ட் பண்ணிட்டு தான் வந்தேன். அப்புறம் சென்னையில் நான் அந்த சமயம் நான் ஆக்ரோஷம் ஆகிற சமயம் வர வரைக்கும் நான் எதுவும் பெருசாக இது பண்ணல. நடக்கிற நிகழ்வுகளை காலையிலேருந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி 2 நாள்ல இருந்து அந்த பாலியல்ன்ற வார்த்தை தப்பு இல்லைங்களா? இந்த இன்சிடெண்ட்க்கு யூஸ் பண்ணுறது தப்பு. என்ன முகாந்திரத்தில் அந்த வார்த்தையை வச்சு இவர் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னு கிரியேட் பண்ண பார்க்குறாங்களா? ஏன்னா அவர் ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறாரு. ஒரு மக்களுக்கான கொள்கையை தைரியமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்காரு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவை பற்றி மக்களுக்கு தெரியுங்க. நான் குழந்தையிலேருந்து பார்த்த வரைக்கும் மக்கள் என்னை வளர்த்தாங்கன்னு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். யார் என்ன பேசினாலும் மக்கள் மனசாட்சிக்கு என்னோட அப்பா ஒரு நேர்மையாக மக்களுக்காக நின்ன ஒரு போராளியாக தான் பார்க்குறாங்க. இதை உறக்க சொன்ன ஒரு தலைவர் சீமான் தான் சொன்னார். அதுக்கு முன்னாடியும் யாரும் சொல்லலை, அதுக்கப்புறமும் யாரும் சொல்லலை. அதே போல் மக்களோட ஒரு பிரச்சனையிலையும் போய் நிற்கிறார். என்ன சூழலாக இருந்தாலும் கட்சிக்குள்ளே என்ன காலையில் எழுந்திரிச்சா ஒரு பிரச்சனைன்ற சூழலில் தான் போகுது. ஆனால் ஒரு போராளியாக தான் அவரும் மாறி நிற்கிறாருன்னு நான் பார்க்குறேன். நானும் ஒரு போராளியின் பிள்ளையாக அவர் பின்னாடி நிற்கணும் அப்படின்றது என்னோட கடமை இல்லைங்களா? அந்த இடத்துல என்னை விட்டுருக்கலாம். நான் அவங்க பிளாக் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா என் கூட வந்தவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. என்னை விட்டாங்க, ஒரு பாதி தூரம் வரைக்கும் விட்டாங்க. நான் கூட்டத்தில் இல்லை, ஆக்சுவலாக முன்னாடி வந்துட்டேன், ஸ்டேஷனுக்கு பக்கமாக வந்துட்டேன். என்னை நிறுத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நிறுத்தினும் போது எனக்கு என்ன அப்படின்னா, எதுக்காக இந்த மக்கள் இந்த நேரத்தில் ரோடை பிளாக் பண்ணி இவ்வளோ கூச்சல் போடணும்? இந்த போலீஸ் எல்லாம் எதுக்காக இப்படி நின்று இந்த நேரத்தில் ஒரு சலசலப்பை உருவாக்கணும்? காரில் அவரை ஃபோக்கஸ் பண்ணி கேமராவை என்ன அவர் அவ்வளோ பெரிய குற்றவாளியாக ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா? இதுக்கு நான் குரல் கொடுத்தே தீரணுன்றது ஒரு ஆள் மனசில் இருந்தது.
ஆனால் குரல் கொடுக்கறதுன்றது நான் பேசவே கூடாது அப்படின்ற இதுலையும் இருந்தேன். ஒரு பக்கம் பேசவே கூடாதுன்னு தவிர்த்துக்கிட்டு தான் இருந்தேன். பேச வச்சுட்டாங்க. ஏன்னா என்னை கூப்பிட்டு சொன்னார், ஒரு இடத்துல 8 மணிக்கு மேலே நீங்கள் வாங்கன்னு சொல்லி காவல்துறை சொன்னதுனால ஒரு தெருவுக்குள்ளே காரை நிறுத்திட்டு நாங்கள் முக்கியமான ஆட்கள் மட்டும் அங்கே நின்றுட்டு இருந்தோம். அப்போ கூப்பிட்டு கிளம்பலையா நீங்கள், ஊருக்கு கிளம்பலையா மகளேன்னு கேட்டார். நான் சொன்னேன், வந்ததே வந்துட்டேன், என்ன நடக்குதுன்னு கிட்ட இருந்து நானும் கடைசி வரைக்கும் நிற்கிறேன் அப்படின்ட்டுன்னு சொல்லிட்டு நின்னேன். சரி போயிடலாம், உள்ளே போயிடலாம். பாதி தூரம் விட்டுட்டு என்னை நடுவில் பிளாக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எதனால வந்து உங்களை பிளாக் பண்ணாங்கன்னு நீங்கள் நினைச்சீங்க? எதனால் அப்படின்னா, நான் யாருன்னு தெரிகிற வரைக்கும் அவங்க வந்து கட்சியில் யாரோ ஒரு முக்கியமான ஆளுன்னு நினச்சிருக்கலாம். யாருன்னு தெரிகிறது அப்படியே அந்த நியூஸ் பாஸ் ஆக விமன் போலீஸ் எல்லாம் அனுப்பி பிளாக் பண்ணுறாங்க. எனக்கு தெரியும் என்னோட நீடு அந்த இடத்துல என்ன தேவைன்றது எனக்கு தெரியும். அதனால் நான் அங்கே போயே தீரணும்னு சொல்லி நான் என்னோட ஆக்ரோஷத்தில் தான் இருந்தேன் நான். ஏன்னா கட்சியில் இவ்வளோ தூரம் பயணப்பட்டுட்டு இவ்வளோ தூரம் ஒரு தலைவர் கூட நின்றுட்டு அவரோட ரியாலிட்டி ஃபேஸ், வெளியில் என்ன வேணாலும் பேசட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணட்டும், இவ்வளோ பெண்கள் வந்து பின்னாடி நிற்கிறோம். இப்போ நான் வீரப்பன் யாரோ என்னவோ பேசிட்டேன், எனக்கு அதை பற்றி இல்லை. வீரப்பன் அவரோட பொண்ணு, நான் நிற்கிறேன் இங்கே, நான் பார்க்குறேன், நானே சாட்சி. அவர் எந்த மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடிய மனிதர் அப்படின்றது நானே சாட்சி. அவர் கோபத்தில் ஆதங்கத்தில் பேசுகிறார். ஏன்னா போராடக்கூடிய மனுஷன் அவர் பேசுகிறார், கோபத்தில் பேசுகிறார். நேர்மையாக இருக்கிறவங்க மறைக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது, பயப்படுறதுக்கு ஒன்றும் இருக்காது. அந்த கோபத்தில் அவர் பேசுகிறார். அதை வந்து இந்த ஊடகங்களும் சரி மற்ற அரசியல் கட்சிகளும் சரி அவரை வந்து ஒரு கொள்கையால் அவரை எதிர்க்கலை. நான் பார்த்த வரைக்கும் அவர் பெரியாரை பற்றி இப்போ ரீசெண்டாக எதிர்த்து பேசுகிறார். இதுக்கு முன்னாடி எத்தனையோ இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறத பற்றி பேசியிருக்கார். மக்களுக்கான எல்லா பிரச்சனையும் பேசியிருக்கார். எங்கேயுமே கொள்கையால் அவரை எதிர்த்து அடிக்க முடியலை. அதனால் அவதூறால் அடிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு நோக்கமாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்கன்றதை நான் நினைக்கிறேன். மக்களுக்காக ஒரு நிறைய இடங்களில் வந்து பேசியிருக்காரு, போராட்டங்களில் ஈடுபடுறாரு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த விவகாரம் என்பது 2 பேருக்குமான ஒரு தனிப்பட்ட விவகாரமாக இருக்குது. அந்த நடிகைக்கும் சீமானுக்குமான ஒரு விவகாரங்கிறது தனிப்பட்ட விவகாரம். இந்த விவகாரத்தில் அவரே சொல்கிறாரு, அவங்க தான் வந்து விருப்பப்பட்டு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவரே சொல்லும் போது இதை எப்படி பெண்கள் நியாயப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இது வந்து முதல் முறையாக இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது. நானே ஒரு 12வது படிக்கும்போது பார்க்குறேங்க இந்த பிரச்சனையை. 12வது படிக்கும்போது இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்போ இருந்து இதே இன்சிடென்ட் தான் போயிட்டுருக்கு, நான் பார்த்துட்ருக்கேன். அப்போ வந்து நம்ம ஒரு ஜர்க்காயிருக்கலாம், என்ன நடக்குது அப்படின்னு நானும் கவனிச்சேன் தான். ஆனால் நாட்கள் ஆக ஆக அவங்க சைடு அவங்க பண்ணுற விஷயம் வராங்க. எனக்கு நான் சில வீடியோ பார்க்கும்போது முகம் சுளிக்கிற அளவுக்கு பேசியிருக்காங்க நிறைய வீடியோஸ். அவங்க அதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா அந்த கவர்மெண்ட்டுக்கு? ஒரு பிரச்சனை வருது, இப்போ எத்தனையோ பேர் டைவர்ஸ் வாங்குறாங்க, எத்தனையோ பேர் வந்துட்டு அவங்களோட பர்சனல் லைஃப்பில் இருக்க பிரச்சனை எங்கே போய் முடிச்சுக்கிறாங்க? கோர்ட்டில் போய் முடிச்சுக்கிறாங்க. அப்படியே பஞ்சாயத்து பண்ணால் ஃபேமிலியில் பஞ்சாயத்து பண்ணி முடிச்சுக்கிறாங்க. இல்லை போலீஸ் ஸ்டேஷன் தான் போனால் அங்கே உள்ளே முடிச்சுக்கிறாங்க. இதை வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணுறாங்களா என்ன? அவர் வந்து தரக்குறைவா பேசுறது, ஒரு பொண்ணை பேசுறது அப்படிங்கறதானே இப்ப பிரச்சனையா மாறுது. அப்ப இதெல்லாம் வந்து யாரு தரைக்குறைவா பேசுறாரு? சீமான் அவர்கள் இன்னைக்கு கூட பேசுறாருல. தரைக்குறைவா அப்படின்றது ஒரு மனுஷன் எவ்வளவுதான் வந்து பொறுமையா இருக்கு, பொறுமையா சீன்றாங்க இல்லைங்களா, பொறுமையா இது பண்ணி பாக்குறாங்க இல்லைங்களா. அவர் நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டேன்ற மனநிலைமையில அவர் பேசியிருக்கலாம். எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டேன், என் மேல தப்பு இல்லை, நான் வந்து கோவத்தில் பேசுகிறேன்ற மனநிலைமையில கூட பேசலாம். அவர் தான் சொல்கிறாரு, வரட்டும் சட்டப்படி வந்து பார்க்கட்டும் செய்யட்டும்னு. ஓடலை ஒளியலை, இத்தனை 3 மாதம் டைம் கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ சீக்கிரம் வந்து இதை இவ்வளோ பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக அவங்க விஜயலட்சுமி பக்கம் நியாயன்றது எனக்கு ஃபீல் ஆயிடுச்சுன்னா அவங்க பக்கம் நான் நின்று இருப்பேன், கண்டிப்பாக நின்று இருப்பேன். ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, ஒன்று அவங்க 20 வருஷமாக ஒரே நியாயத்தில் நின்றுந்தா கூட எனக்கு புரிஞ்சிருக்கும். அவங்க அந்த மாதிரி இல்லை, வராங்க அவங்களே ஒரு திரும்ப ரிவர்ஸ் கதையை உருவாக்குறாங்க, போகிறாங்க, எகெயின் வராங்க. அப்போ இது வந்து அரசியல் ஆக்கப்படுது அப்படின்னு தானே நமக்கு டவுட் வருது. இல்லை, இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு மற்ற கட்சிகள் அரசியல் பண்ணணுங்கிற தேவை ஏன் எழுது? தப்பான உதாரணமாக இருக்குன்றேன் நான். நம்ம குழந்தைங்க அடுத்த சன்னதியர்கள் இருக்கிறாங்க.
ஆல்ரெடி டாஸ்மாகால ட்ரக்ஸால முக்கால்வாசி குழந்தைகளோட மனநிலைமை எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சமுதாயத்தில் ஒரு குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இதோட சேர்த்து இப்போ இந்த மாதிரியான சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் செட் பண்ணுறது எப்படி சமுதாயத்துக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். யார் செட் பண்ணுறா? இப்போது இந்த இஷ்யூவே கூட வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் சீமான் அவர்கள் தான் வந்து தொடர்ந்து அந்த நடிகை வந்து என் மேலே வந்து புகார் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இதை எப்படியாவது வந்து ஸ்குவாஷ் பண்ணணும், இனிமேல் வந்து புகாரே கொடுக்காத மாதிரி பண்ணணும் அப்படின்னு தான் வந்து சீமான் அவர்கள் வழக்கு போறாரு. நீதிபதிகள் என்ன சொல்றாங்க, இது முதல்ல இருந்து விசாரிங்க அப்படின்னு சொன்னதே வந்து நீதிபதிகள் முதல்ல இருந்து விசாரணை கரெக்ட் தான். அவர் முதல்ல இருந்து விசாரிக்க சொன்னதும் கரெக்ட் தான், நீதிபதி சொன்னதும் கரெக்ட் தான். ஏன்னா அப்பதானே இது முடியும், அட்லீஸ்ட் இதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இல்லைங்களா? ஆனா என்ன அப்படின்னா விசாரணை முறைன்னு ஒன்று இருக்குது. அப்படி போய் ஒரு சித்தி இருக்கும்போது அவங்க குழந்தைங்க இருக்கும்போது இப்படி ஒருத்தரை அடித்து தரன்னு இழுத்துட்டு வர்றது ஒரு எக்ஸ் மிலிட்ரி பர்சனை, இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லைங்களா? அப்போ என்ன, இவர் வந்து சரியான பாதுகாப்பில் இல்லையோ அப்படின்னு எல்லாரையும் அச்சப்பட வைக்கிறாங்களா? தப்பு இல்லை. ஒருத்தர் வீட்டில் போய் ஒரு குடும்பம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் போலீஸ் வந்து போலீஸாக நடந்துக்கணுமா இல்லை ரவுடியாக நடந்துக்கணுமா? அப்போ வந்து உங்கள் கையில் எல்லா பவரும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாமா? எப்படி எங்கள் அப்பா விஷயத்தில் எங்கள் ஊரில் வந்து பண்ண மாதிரி இவ்வளோ மீடியா வளர்ந்துருக்கு, அப்போவே பயப்படாமல் இவ்வளோ தூரம் வந்து ஒரு தலைவர் வீட்டில் இப்படி பண்ண முடியுது. அப்போ யோசிச்சுக்கோங்க, எங்கள் அப்பாவோட இன்சிடெண்ட்டில் அந்த வாய் பேச முடியாத மக்கள், சட்டம் தெரியாத மக்கள் என்னென்னலாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. இதுதான் ஒரு ஆட்டிடியூடாக இருக்குது. இது எல்லா போலீஸும் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்ல, இது ஏன் பண்ணியிருக்கணும் அவசியமே கிடையாது. இதை கண்ணியமான முறையில் எடுத்துகிட்டு போயிருக்கலாமே. அவர் தான் ஒத்துழைச்சி வந்தார், சரியான முறையில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கிருஷ்ணகிரியில் தருமபுரியில் ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு, கொண்டுட்டு வந்து எல்லா சம்மனெல்லாம் அங்கே கொடுத்துருக்கலாமே. போலீஸ் பாதுகாப்புக்கு இருந்தாங்களே, அவர் போய் எங்கேயும் ஒளியில்லைங்க. எங்கள் அப்பாவை தேடுற மாதிரி ஒரு என்ன தேடுற நிலைமை இருக்கா என்ன? அந்த மாதிரி இல்லை பண்ணிட்டீங்க, அந்த மாதிரிலாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க நீங்க. இல்லை, இந்த விவகாரத்தில் காவல்துறை எப்படி வந்து அணுகுனாங்க, அப்புறம் வந்து அது லீகலாக எப்படி போயிட்டு இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நடிகை விவகாரத்துல சீமான் கொஞ்சம் அதீதமா பேசுறாரு, புதுவெளியில அதீதமா பேச வைக்கிறாங்க, கேள்வி கேட்கறாங்க, பதில் சொல்றாரு. அவரை ப்ரொஜெக்ட் பண்றது தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க, அதுக்கு பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. இல்ல, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்லணும்னு சொல்லி கனிமொழியா இருக்கட்டும், பெண்கள் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பினர் சொல்றாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்திருக்கக்கூடிய தோழர்கள் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்கல்ல. சரி, இது நாள் வரைக்கும் எத்தனையோ பெண்கள் தமிழ்நாட்டுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸ்ரீமதி கேஸு, அந்த குழந்தையோட கேஸு, எத்தனையோ விஷயம் நடந்திருக்குது. இதுல இந்த மும்முரம் காட்டினாங்களா? ஏன் ரோட்டுக்கு வந்து போராடல? இதுக்கு ஏன் போராடல? ஒரு குழந்தை செத்து இருக்கு ஸ்கூல்ல, ஏன் போராடல? இப்ப ரீசெண்டா எத்தனை குழந்தைங்களுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கு, அங்கெல்லாம் அப்பெல்லாம் எங்க போனாங்க? அதாவது எந்த விஷயத்த அரசியல் படுத்தணும்ன்ற ஒரு முறை இருக்குங்க. அதாவது ஒரு போராட்ட களத்துல நம்ம நிக்கிறோம், சரி தப்பு பேசுறோம், எதிர்கட்சியா நிக்கிறோம், அதெல்லாம் கரெக்ட், தப்பு இல்லை. ஆனா ஒருத்தரை பர்சன் கேரக்டர்ல வந்துட்டு கேரக்டரை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றது வந்து என்ன வந்துட்டு தப்பு ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த நடிகை வந்து சீமான் அவர்களை என்ன வந்து பேசுறாங்க அப்படிங்கிறது விஷுவலா நம்ம எல்லாருமே பாக்குறோம். அந்த நடிகைக்கு ஈக்குவலா வந்து அவருமே பேசுறாரு. அவர் நான் சொல்ல முடியாத வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. அவங்க அழுத வீடியோ போடுறாங்க. கரெக்ட் தான், அது இருக்குதான், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பேச வைக்கிறாங்க. இது ஏன் நீங்க போய் வீடியோ எடுத்து போடுறீங்க, ஏன் அந்த கேள்வி கேட்குறீங்க, அவங்கள ஏன் பேச வைக்கிறீங்க, இவரை ஏன் பேச வைக்கிறீங்க, சட்டப்படி எடுத்துட்டு போங்கன்னு நானும் சொல்றேன். சீமான் பண்ண வேண்டியது என்னன்னா, வழக்கறிஞர் இதை பத்தி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டா யாருமே அதுக்கப்புறம் கேட்கவே போறதில்லை. இதை வந்து யாருமே உங்க கட்சியில இருக்கக்கூடிய யாருமே எடுத்து சொல்றது இல்லையா? வழக்கு சொல்றோம், எல்லாருமே சொல்றோம், அவருக்கும் தெரியும். எங்களுக்குமே ஒரே மன வருத்தம்னா, பாலியல்ன்ற பேரை இவருக்கு எதுக்கு பயன்படுத்துறீங்க? அப்புறம் இவர் எப்படி சரியா பேசுவார்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த வார்த்தை, அந்த டேர்ம் சரிங்களா அவருக்கு? என்ன மக்கள் மத்தியில மக்கள் மனசுல பதிய வைக்க ட்ரை பண்றீங்க? இல்லை, அவரே வந்து என்ன சொல்றாரு, ஒரு சில மாதங்கள் நாங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. எப்படி வந்து வெளியே ப்ரொஜெக்ட் ஆகுங்கிறது அவருக்குமே தெரிஞ்சிருக்கும்ல. எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுன்றது இல்லைங்க, இது அவங்க வாழ்க்கை முறையா வாழ்ந்துருக்குறாங்க. ஏதோ ஒரு மனக்கசப்பு, அவங்களுக்குள்ள இருந்த ஒரு பிரச்சனை, பர்சனல் ப்ராப்ளம். கல்யாணம் பண்ணியிருக்கலாம், பண்ணாமலும் போயிருக்கலாம். இல்லை நீங்க நினைச்சுக்கோங்க, இப்படி ஆப்போசிட்டா நினைச்சுக்கோங்க, இவர் அவங்களுக்கு விஜயலட்சுமி அவங்களுக்கு இவரை செட் ஆகாம அவங்க கூட வேற ஆப்ஷன் எடுத்துட்டு வேற லைஃப் செட் ரைட் பண்ணிட்டு போயிருக்கலாம். எது வேணாலும் நடந்திருக்கலாம். அப்படி இருந்திருந்தா இல்ல இருங்க, நான் கேட்கிறேன், திரும்ப வந்து அவங்க வழக்கு போட மாட்டாங்க. திரும்ப சீமான் அது கரெக்ட், தரப்புல இருந்து
பண உதவிகள்லாம் கொடுத்துருக்க மாட்டோம்ல. கரெக்ட். சம்திங் ஏதோ தவறு தவறு நடக்கலங்க. யாரு ஒருத்தரை விரும்பிட்டா ஒரு கஷ்டப்படுறாங்கன்னா வந்துட்டு ஏதாவது அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்கன்னும் போது மனசு உறுத்தும் தானுங்க. கஷ்டப்பட்டு கதறி அழுறாங்க, நான் உங்களை நம்பினேன் அப்படின்ற வார்த்தை வரும்போது ஆக்சுவலி ஒரு கல்யாணம் ஆயிட்டு ஒரு குடும்பத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்துல அந்த அம்மா வந்து வரதே வந்து கண்ணியமான ஒரு முறையான்றது எனக்கு தெரியல. சரி, அப்படியும் இயலாமையால முடியாத ஒரு சூழ்நிலைனால வராங்க. இத்தனை பேர் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இவர் உதவுனார்ன்றீங்க. உதவுனார் தான், ஏன்னா அவர் ஒரு காலத்துல விரும்பி இருக்கலாம், உண்மையா விரும்பினதுனால உதவி இருக்கலாம், சரிங்களா? இப்ப அவர் வந்து கட்சிக்கும் சரி, குடும்பத்துக்கும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி, சமுதாயத்துக்கும் சரி கண்ணியமா சரியான ஒரு முறையில இருக்கிறார். இதை டிஸ்டர்ப் பண்ற கான்செப்ட்ல எல்லாம் வர மாதிரி இருக்கு அவங்களோட ஆட்டிடியூடு. இல்ல, அவங்க டிஸ்டர்ப் பண்றதுக்காகவே வராங்கன்னு வச்சுப்போம். சீமான் அவர்கள் காவல்துறையிட்ட என்ன பதில கொடுக்கணுமோ அல்லது நீதிபதிகளுக்கு என்ன பதில் கொடுக்கணுமோ அங்க கொடுத்துட்டு போட்டோம். பொது வெளியில வந்து அவங்கள வந்து டிஃபேம் பண்றதுங்கிறது எப்படி சரியா இருக்கும்? அத வந்து கட்சி சார்ந்திருக்கக்கூடிய பெண்கள் எதுவுமே நீங்களா இருக்கட்டும், ஃபாத்திமாவா இருக்கட்டும், இன்னும் பல்வேறு நபர்கள் வந்து கட்சியில இருக்கீங்க. இல்ல கரெக்ட், நான் அதை ஏத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல. அதேதான் நானும் திரும்பவும் கேட்கிறேன். இங்க கட்சியில இவரையும் டிஃபேம் பண்றது தப்பு தானே? யார் ஆரம்பிச்சாங்க? இது வந்து ஒரு மாதிரி அசிங்கமான ஒரு சண்டையா இல்ல போயிட்டு இருக்கு. இப்போ நீங்களே கிரியேட் பண்றீங்க. தப்பா இருக்கு, தப்பான அரசியலா இருக்கு இது. இல்ல, இது உருவாக்குறதே ஒருவேளை சீமான் தான் உருவாக்குறாரு. அதீதமா பிரஸ் மீட்ல ஒவ்வொரு தடவையும் வந்து அவர் வந்து இன்னைக்கு சொன்ன ஒரு மனுஷனை யாருமே ஏற்க மாட்டாங்க. நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா சுயமரியாதை டச் பண்ற மாதிரி ஒரு வார்த்தை, கனிமொழியா இருக்கட்டும், பல்வேறு அமைப்பினர் வந்து தமிழ்நாட்டில இருந்து அகற்றப்படக்கூடிய ஒரு அரசியல் தலைவரா சீமான் இருக்கணும்ங்கறாங்க. அவங்க கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி அவங்க வழி பிளான்ல கரெக்டா தான் போயிட்டு. இப்போ ஆல்ரெடி தாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் கொஞ்சம் வழியில இருக்கிறாங்கன்னு சொல்லி சீமான் அவர்களே பிரஸ் மீட்ல சொல்றாரு. ஏன்னா தொடர்ந்து வந்து என்ன இப்படி பேசுறது இங்க இருக்கக்கூடியவங்களுக்கே ஒரு தர்ம சங்கடத்தை கொடுக்குதுன்னு சொல்றாரு. அப்ப திரும்ப அதையே பேசுறாருன்னா அப்ப பிரச்சனை யார்ட்ட? கேட்கறதுனாலதானே அவர் பேசுறாரு. நீங்க திரும்ப நான் அன்னைக்கு முந்தானேத்து பேசினேன், அவர் போயிட்டு எல்லா பதிலும் சொல்லிட்டு வந்துட்டாரு. திரும்ப அடுத்த நாள் நியூஸ் என்னன்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஏதாவது மாத்தி ப்ரொஜெக்ட் பண்ணல. மாத்தி ஏன் ப்ரொஜெக்ட் பண்றதுக்கான ஒரு சூழலை சீமான் அவர்களே உருவாக்குறாரோ? இல்ல, சீமான் இப்ப தன்னை தற்காத்துக்கிற ஒரு சூழல்ல தள்ளப்பட்டுட்டார். அதனால ஒரு பெண்ணை வந்து தரக்குறைவா பேசலாம், பாலியல் ரீதியா நீதான் பண்ணிட்டு இருக்கிற. அது எப்படி பெண்ணை பேசிட்டார்? பெண்ணை எந்த குடும்பத்திலயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை நடந்தது இல்ல, அங்க போயிட்டு தப்பா பேசிட்டீங்க அப்படி சொல்ல முடியாது. எல்லாத்துக்கு முன்னாடியும் பேசும்போது மன ரீதியா அந்த லேடி இன்னும் பாதிக்கவும் படுவாங்க. அதே மாதிரி சீமான் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு பிம்பம் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சம். நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. அவங்க அங்க இருந்து சும்மா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறது ஃபர்ஸ்ட் தப்பு. அதை நிறுத்த சொல்லுங்க. இங்க இருந்து இருக்க ரெஸ்பான்ஸும் நிற்கும். கண்ணியமான முறையில அந்த கேஸ் எடுத்துட்டு போங்க, யார் மேல தப்புன்னு நிரூபிச்சுட்டு போங்க. ஒரு தரப்புல விஜயலட்சுமி தரப்புல கண்ணியமா அவங்க பேசுறது இல்ல அப்படிங்கிறத நீங்களுமே வந்து சொன்னீங்க. இப்ப சீமானும் அதைத்தான் கடைபிடிக்கிறாரா? அதை நோக்கி நகருது. அவங்களோட ஆக்ஷனுக்கான எதிர்வினை தான் இதுன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு தலைவரா இருக்கிறோம் இப்படி பேசலாமா? இவ்வளவு புத்தகம் படிச்சிருக்கேங்கிறாரு, நான் பாடம் வந்து திராவிட இயக்கத்துல இருந்து வந்து படிச்சு வந்தேங்கிறாரு, கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஃபாலோ பண்றேன்னு சொல்றாரு. எனக்கு வந்து தலைவர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தலைவரா இருக்காருன்னு சொல்றாரு. இவ்வளவும் தெரிஞ்ச ஒரு நபர் வேண்டுமென்றே இப்படி பண்றாரா? வேண்டுமென்றே பேசல, அவரை வந்து கோவப்படுத்தி பேச வைக்கிறாங்க. அவர் எதுக்கு வேணும்னு பேச போறாரு? ஒரு மனுஷனை இவ்வளோவா மன உளைச்சல், சும்மா கேமராவை தூக்கிட்டு நீ பாலியல் குற்றவாளின்னா என்னது இது? தவறா இல்லைங்களா? ஒரு கட்சியோட தலைவரை இப்படி இல்லாம வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் ரியாக்ட் பண்றதுனால கேட்கிறேன். இப்போ உங்க கட்சியில இருக்கக்கூடிய பெண்கள் இப்ப இவரை என்னவா பாப்பாங்க அப்படிங்கிற இடத்துக்கு நகருது இல்லை. இப்போ நான் அப்பாவா பாக்குறேன், நிறைய பேர் அண்ணாவா பாக்குறாரு, பெரியப்பா சித்தப்பா அப்படி பாக்குறாங்க. ஏன்னா அவர் யாருன்றதை எங்களுக்கு தெரியும். கட்சியில் அவர் யாரு, என்ன ஆட்டிடியூட்ல இருக்கிறாருன்றது எங்களுக்கு தெரியும். வெளியில இருந்து ஒரு கதையை உருவாக்குறது அப்படின்றது அது அவங்களோட அரசியலா, அவங்க கேவலமான ஒரு அரசியலா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாரு என்ன கதையை உருவாக்குனாலும் பிளானை உருவாக்குனாலும் நாங்க நிற்போம். இப்போ சீமான் அவர்களே, நான் வந்து இதை எப்படி எதிர்கொள்ளணுமோ எதிர்கொள்றேன், ஒரு வலிமையான ஒரு மனதிடமா இருக்கலாம். ஆனா கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அல்லது கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய ஒரு காமன் மேன் நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடியவங்க இது எப்படி பார்ப்பாங்க? இதை வந்து புரிஞ்சுப்பாங்களா? முதல்ல கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. ஏங்க 20 வருஷமா கட்சி நடந்துட்டு இருக்கு, 20 வருஷமா இந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. புரிஞ்சுக்காம ஓட் பர்சன்டேஜ் ஏறிட்டு வருது. எப்படி நாங்க கொள்கையை மக்கள் கிட்ட சேர்த்துற இடத்துல எப்படி கூட்டம் கூடாம இருக்கா? எப்படி வீடியோ எடுத்து போடுறீங்க?
எப்படி ஒவ்வொரு கட்சி கூட்டமும் நடக்குது, எல்லாருக்கும் புரியுது என்ன ரியாலிட்டின்னு புரியுது. இதுல ஒருத்தரோட சுயமரியாதையை டச் பண்றதுனால அது அவரை வந்து தூண்டி விட்டு அவரை அதிகமா ஒரு ஒரு உணர்வு உணர்வை தூண்டி அவரை பேச வச்சு அவரையே திரும்ப அடிக்கிறாங்க தப்புன்னு. இல்ல இப்போ நேத்து இந்த விவகாரம் நடக்குது, இன்னைக்கு காலையில பிரஸ் மீட் கொடுக்குறாரு, இப்ப அழுது அந்த அம்மா வீடியோ போட்டாங்க. இப்ப திரும்ப இது 2 நாள் நான் என்ன சொல்றேன்னா, கவர்மெண்ட் வந்துட்டு இத கூட தடுக்க முடியாதுங்களா? அந்த அம்மா வீடியோ போடுறது தடுக்க முடியாதுங்களா? அது ஒரு நியூசன்ஸ் தடுக்கணும் தான். இது ஒரு பப்ளிக் நியூசன்ஸா மாறிடுச்சு இல்ல. அங்க இருந்து ஆக்ஷன் வருது, இங்க ரிட்டர்ன் ரியாக்ஷன் வந்து நீங்களே எடுத்து போடுறீங்கல்ல. அவங்க ஃபோன்ல கூட டீல் பண்ணிட்டு போகட்டும், இல்லை கூப்பிட்டு வச்சு அங்கே போலீஸ் ஸ்டேஷன்ல பேசட்டும், கூப்பிட்டா வர போறாங்க கோர்ட்ல பேசட்டும். இதையும் பப்ளிக் நியூசன்ஸா கொண்டுட்டு போயிட்டு இருக்கீங்க. அப்போ ஒருத்தரை வந்து டார்கெட் பண்ணி அவரோட இமேஜ் அழிக்கணும், ஒரு கட்சியை வந்து மொத்தமா காலி பண்ணணும், இந்த கட்சியோட தலைவர் தப்பான நோக்கத்துல தப்பான ஆட்டிடியூட்ல இருக்கிறாரு, அவருக்கு ஒரு தவறான தலைவர்ன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி இதை கலைக்கணும், இந்த நோக்கத்தை இந்த கொள்கையை மக்களுக்கு நாங்க முன் வச்சு போராடுற இந்த போராட்டத்தை வந்து தவிர்க்கணும் தானே எங்களுக்கு அப்படிதாங்க தோணுது. இல்ல இதுக்கு பின்னாடி இப்போ அரசியல் ரீதியா வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது இந்த வழக்கு ரீதியா அப்படின்லாம் வந்து சீமான் அவர்கள் சொல்றாரு. இப்போ இந்த நடிகை விவகாரத்துல கூட ஒரு அரசியல் கட்சி தொடர்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டு இருக்கு. அவங்களுக்கான தேவை என்ன இதுல இருக்க போகுது? நீங்களும் அவங்களும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க, இது மூலியமா அவங்க என்ன சாதிக்க முடியும்? அதை தாங்க நாங்களும் கேட்குறோம். இதை வந்துட்டு ஒரு போலீஸ்ன்றது ஒரு அரசாங்கத்தின் கீழே இருக்கிற ஒரு ஆட்கள் தானே. அவங்க ஏன் இவ்வளோ தப்பாக நடந்துக்கிறாங்க? ஏன் இவ்வளோ போலீஸ் குவியணும்? எனக்கு புரியவே இல்லை. இந்த இன்சிடென்ட் தேவையா? நீங்களே வந்து அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பேர் வந்து நாம் தமிழர் சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள்லாம் அங்கே வந்தாங்க. நீங்க ஏன் குமியணும்? அவர் வாட்டுக்கு கூப்பிடுறாங்க, வந்து கேள்வி கேட்கறது சொல்லிட்டு போறாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போகுது. நீங்க அழுதுருக்க தேவையில்லை, அவங்க தொண்டர்களும் அங்க வந்திருக்க தேவையில்லை, அவர் வாட்டுக்கு கேள்வி கேட்டதுக்கு அப்படி கிடையாதுங்க. நாங்க அழுதுருக்க தேவையில்லை, தொண்டர்கள் வந்திருக்க தேவையில்லை. எப்ப அப்படின்னா அவரை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணி மரியாதையா சம்மனை நேர்ல வந்து அவர்கிட்ட கொடுத்தோ இல்ல சித்தி கிட்ட வீட்டுல கொடுத்தோ, கூப்பிட்டு வெளியில கூப்பிட்டு கொடுக்க முடியாது, அவ்வளவு தூரம் வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் பண்ணியிருந்தா நாங்க இந்த ரியாக்ஷன் பண்ணிருக்க மாட்டோம். இது எல்லாமே ஆரம்பத்துல இருந்து தவறா எடுத்துட்டு போயிட்டு தவறா ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு ஓப்பனா தெரியுது. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்களோட கடமை, கட்சியின் தலைவர் வந்துட்டு தலைவரை வந்து இந்த மாதிரி பண்ண பாக்குறாங்க, நாங்க கட்சியை வந்துட்டு பாதுகாக்கக்கூடிய கட்டாயத்துல நாங்க இருக்கோம். புரியுதுங்களா? ஏன்னா நான் தான் சொன்னேன், இது ஒருத்தரோட போராட்டம் கிடையாது, இத்தனை வருஷத்தோட தியாகம். இல்ல அதான் சொல்றேன், இவ்வளவு வருஷ தியாகம், இவ்வளவு வருஷ போராட்டம் எல்லாமே கொலாப்ஸ் பண்ற இடத்துக்கு வந்து இப்போ நகர்ந்துட்டு போகுது. நகர்ந்துட்டு போகலங்க, எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நகர்ந்துட்டு எல்லாம் போகல. நாங்க எங்க கொள்கையில ஸ்ட்ராங்கா கரெக்டா தான் இருக்கிறோம். அவங்க அப்படி எடுத்துட்டு போக ட்ரை பண்றாங்க. ஏன்னா இங்க வந்துட்டு இருக்கிற ஆளும் கட்சியை தவிர வேற எந்த கட்சியும் புதுசா முளைச்சு வந்துடக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்காங்க. இப்ப ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன் இருங்க. இப்ப PMKல ஐயா இருக்காரு, இங்க வந்துட்டு திருமாவளவன் ஐயா இருக்காரு. இவங்க எல்லாத்தையும் ஜாதி ரீதியா, ஒரு தமிழனா இருந்தாலும் ஜாதி ரீதியா ப்ரொஜெக்ட் பண்ணி ஓரம் கட்டி அவங்க பயன்படுத்திக்க ஒரு இதுலதான் இத்தனை வருஷம் போயிட்டு இருக்கு. அவங்களும் ஆரம்பத்துல கட்சியை ஆரம்பிக்கும் போது என்ன மனநிலைமையில, தமிழனுக்கு நிக்கணும்ன்ற மனநிலைமையில தான் அவங்களும் ஆரம்பிச்சாங்க. ஏன்னா PMKலயும் சரி இங்கேயும் சரி ஒரு எல்லா டைமும் வந்து ஒரு சேர்ந்து மாநாடு போட்டிருக்காங்க, மக்களுக்காக சேர்ந்து நின்று இருக்கிறாங்க. தமிழனா வந்துட்டு கை இணைச்சு இந்த ஜாதி விஷயத்தெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு அவங்க, ஏன்னா இன்னைக்கு போய் பார்த்தோம் ரூரல்ல, நானே நிறைய இடத்துல இப்போ வந்து எலெக்ஷன் டைம்ல போறது மற்ற நேரம் போனேன்னா இருக்கிற ரொம்ப மோசமான அடித்தட்டு சூழல்ல இந்த 2 சமுதாயமும் தான் இருக்கு. எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. என்ன ஆட்சி நடக்குதுன்னே தெரியல. கணக்கெடுப்பும் எடுக்கிறதுக்கு இங்க யாரும் ரெடியா இல்லை. இதெல்லாம் வந்துட்டு ஒரு தமிழன் அங்க தலைமையில இருந்தா இந்த மாதிரியான துரோகம் இந்த மண்ணுக்கு நடக்குமா? இந்த விஷயத்துல சீமான் பேசுற, அதனால டைவர்ட் பண்ணுங்கிறதுக்காக இந்த விவகாரத்தை. ஆமா, கண்டிப்பா அவர் வந்து தெளிவா சொல்றாரு. மக்களுக்கு புரியல. மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு, எங்களுக்கே நாங்க வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் இவங்களோட நடந்துக்கிற விதத்தை. இத்தனை வருஷம் நான் வந்து ஒரு போராளியின் பிள்ளையா இருந்ததுனால நான் பட்ட கஷ்டம், நான் கடந்து வந்த பாதை எனக்கு ஒரிஜினாலிட்டி புரியுது. சாதாரண பாமர மக்களுக்கு என்ன தெரியும்? ஒரு போலீஸை பார்த்தாலே இப்படி கை கட்டி நிக்கக்கூடிய மக்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு துரோகம் நடந்துட்டு இருக்குன்றதே உணராத சூழ்நிலையில எல்லாம் இருக்கிறாங்க. சீமானுக்கு சுயமரியாதை இருக்கிற மாதிரி விஜயலட்சுமிக்கு சுயமரியாதை இல்லன்ற நானு இருந்திருந்தா ஏன் இந்த வீடியோவை போடுவாங்க? அவங்க சுயமரியாதைன்றது இல்லாதானே. இப்ப எனக்கு பெண்ணா கஷ்டமா இருக்கு அவங்கள பார்க்கும் போது. ஒரு பெண்ணா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. பெண்களுக்கு சீமான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல.
ஆனா ஒரு அவருக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது பெண்ணை எப்படி நடத்துறாருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. கண்டிப்பா இவ்வளவு இழிவாக நடத்துவாரு. அப்படி கிடையாதுங்க. இவ்வளவு இழிவாக பேசுவாரு. 20 வருஷமா இவ்வளவு இழிவா பேசினாரா? இது எப்ப இருந்து வர பிரச்சனை? 20 வருஷமா இப்படிதான் பேசினாரா? அந்த அம்மா வந்து உதவி கேட்டப்ப செஞ்சேன்னு தானே சொன்னாரு. அந்த அம்மாவும் அதை ஒத்துக்கிறாங்கல்ல. இழிவா நடத்தணும்னு நினைச்சிருந்தா அந்த மாதிரி ஆட்டிடியூட்ல இருந்திருப்பாரு. ஒரு வார்த்தை அவரு ரொம்ப மனவேதனைப்பட்ட அந்த பிரஸ் மீட்ல அன்னைக்கு ஸ்டேஷனை விட்டு வெளியில வந்து சொல்றாரு, உண்மையா காதலிச்ச பெண், உண்மையா வந்துட்டு மனதளவுல நினைச்சு காதலிச்ச பெண்ணோட ஒரு ஒரு நடத்தை வந்து இப்படிதான் இருக்குமா, இந்த மாதிரிதான் வந்துட்டு பண்ணுவாங்களா? இது வந்துட்டு உளவியலா யாருக்குமே புரியாதுங்களா? இன்னைக்கு வந்துட்டு வெளியில கத்துறவங்களுக்குலாம் உளவியலா இது என்னன்றது புரியாதுங்களா? இங்க இன்னொன்னு எனக்கு வந்து கம்பேர் பண்ணி பேச விருப்பமும் இல்லை. ஏன்னா அவங்கவுங்க தனிப்பட்ட வாழ்க்கையில என்னென்னமோ இன்னைக்கு இப்ப இருக்க ஆளும் கட்சியில எடுத்தாலும் சரி, இருக்கிற மற்ற கட்சிகள் எடுத்தா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவோ ஹிஸ்டரி போகுது இந்த மாதிரியான விஷயத்துல. ஏன் நீங்க அதெல்லாம் விட்டுட்டீங்க? பொதுவெளிக்கு வரல, அது வரும்போது எடுத்து பேசுவாங்க. சட்டம் தன் கடமையை செய்யல, சட்டம் தன் கடமையை அங்க ஏன் செய்யல? எதுலயுமே செய்யல, இதுல மட்டும் முறையற்று ஏன் செய்றீங்க? சட்டம் தன் கடமையை செய்யும்னா வாட்ச் டாகா யூஸ் பண்றீங்களா போலீஸ? அவங்க என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் சர்வன்ஸா வந்தது தப்பா போலீஸ்? எதுக்கு ஒரு போலீஸ பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு பயன்படுத்தாம, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு பயன்படுத்தாம, மக்களுக்காக அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்களோட பணியை செய்யறதுக்கு, சமுதாயத்துக்காக செய்யறதுக்கு பயன்படுத்தாம ஒரு டிராமாக்காக போலீஸை வச்சு பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க. கேவலமா இருக்கு எனக்கு பாக்குறதுக்கு. இல்ல இப்ப சீமானை அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அது நோக்கமே கிடையாது. இது வந்து ஒரு 2 பேருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விவகாரம். அதுல வந்து என்ன நடக்கணுமோ அது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆமாங்க, அதுதான் கோர்ட்டுக்குள்ள வச்சு பண்ணுங்கன்ற. நானும் நோக்கமே கிடையாதுன்னா ஏன் வந்து மாத்தி மாத்தி அரசியல் படுத்திட்டு இருக்கீங்க? இப்போ விஜயலட்சுமி நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுமே தினமும் பிரஸ் மீட் கொடுத்து சீமானை திட்ட முடியும். ஆனா அதுக்கு பதில் என்ன பண்றாங்க, அவங்க வீடியோவா எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்பெல்லாம் போடுறாங்க. ரைட்டுங்களா? ஆனா நான் என்ன கேட்கிறேன், சீமான் அவர்கள் இந்த கேள்வி கேட்டா இதை பத்தி நான் பேச விரும்பலன்னு சொன்னா இந்த சப்ஜெக்டே அடங்கிடும். ஆனா அது விடாம அவர் பேசிட்டு இருக்காரு. அவர் பேசுறதுக்கு காரணம் ஒரு பக்கம் நியாயம் இருக்குங்க. அவர் ஏங்க பயப்படணும்? இதை நான் வந்து கோர்ட்ல பேசிக்கிறேன்னா அப்ப இன்னொரு கதை உருவாக்கும், அப்ப ஏதோ இருக்கு, அதனாலதான் வந்து அவர் பேசலன்னு வாங்க. தேவை பொதுவெளியில என்ன பார்வை இருக்குன்னா, இவர் திமிரா பேசுறாரு, ஆணவமா நடந்துக்கிறாரு, நேர்மையா இருக்க அரசியல்வாதியா வந்து மேடைகள் ஒண்ணு பேசுறாரு, ஆனா அவர் பண்ண விஷயத்த அவர் என்னவா பாக்குறாரு அப்படிங்கிற விஷயம் அப்படி எல்லாம் நேர்மை. இது வந்து அவர் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட். அவர் துரோகம் பண்ணணும்னு அவரும் பண்ணல, அந்த அம்மாவும் பாதிக்கப்படணும்னு அவரும் நினைச்சல. அவங்க என்ன சொல்றாங்க, திருமணம் பண்ணதாக கூறிக்கொண்டு என்ன வந்து திருமணம் பண்ணாம போயிட்டாரு அப்படிங்கறதா. அது எப்பங்க அவங்க கேட்டிருக்கணும்? கல்யாணம் ஆனது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே. அப்ப கேட்டிருக்கணும்ல. அப்ப கேட்டிருந்தா நாங்களே போய் பின்னாடி நின்று இருப்பாங்க. கேட்டிருக்கணும். ஏன் கேட்கல? சரி, இப்போ சீமானை சுத்தி இவ்வளவு சர்ச்சைகள் வருது இல்ல, உங்க கட்சி சார்ந்திருக்கக்கூடிய மகளிர் பாசறை சார்ந்தவங்க என்னதான் சொல்றாங்க? என்ன வந்து மனநிலையில் இருக்கிறாங்க? என்ன மனநிலைனா, எங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது, அரசியல் படுத்தப்படுது அப்படின்றது வந்து தப்பான ஒரு முறைகேடான ஒரு தலைவரை வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்கன்றது எங்களுக்கு தெரியுது. அப்படின்னும் போது இதை நாங்கள் பெருசா இது பண்ணிக்கல. அதாவது அந்த நாள் வர வரைக்கும் என்னைக்குன்னா அவரை வந்து வெயிட் பண்ண வச்சு அப்புறம் உள்ள கூப்பிட்டாங்க இல்லைங்களா ஸ்டேஷன்ல, அன்னைக்கு வரைக்குமே நாங்கள் யாரும் எந்த ரியாக்ஷனும் பெருசா இது பண்ணிக்கல. அவருமே வந்து தெளிவா என்ன பண்றாங்களோ பண்ணட்டும், அவர் பக்கம் நியாயம் இருக்குன்றதுல அவர் தெளிவா தான் இருக்காரு. நாங்களும் அதுதான், நாங்க எங்களோட கட்சி பணியை பார்த்துட்டு இருக்கோம். இல்ல இந்த விவகாரம் தொடர்பா நீங்க என்ன சீமான்ட்ட சொன்னீங்க? நான் கேட்டேன் அவர்கிட்ட, சித்தப்பா இதெல்லாம் என்ன, ஏன் இப்படி பண்றாங்க, எனக்கு இதை பார்க்கறதுக்கு எனக்கும் புரியும் இல்லைங்களா என்ன நடக்குதுன்றது, அதனால கேட்டேன். அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், காமராஜருக்கே மகன் இருக்கு அப்படின்னு சொன்ன சமுதாயம் இது. இந்த மாதிரி நம்மளோட தமிழ் தலைவர்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரியான பெண்களை வச்சு அசிங்கப்படுத்தக்கூடிய வரலாறு நிறைய இருக்கு. முத்துராமலிங்க தேவருக்கு கல்யாணம் பண்ணி வச்ச சமுதாயம் இது. அதனால எனக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை, நம்ம கொள்கையை பார்ப்போம் அப்படின்ற வார்த்தை தான் அவர். அரசியல் ரீதியாக 2026 நம்ம தேர்தலை சந்திக்க போறோம், தண்டிச்சு வந்து போட்டியிட போறோம் அப்படின்லாம் வந்து தொடர்ந்து சீமான் சொல்லிட்டு இருக்காரு. இது ஓட்டு ரீதியாகவும் பாதிக்கப்படும் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குல்ல இதுல? கண்டிப்பா ஓட்டு ரீதியா பாதிக்கப்படுங்க, எங்களுக்கு கிடையாது, அதுல நான் தெளிவா இருக்கேங்க. ஏன்னா இது வந்து
மக்கள் புரிஞ்சுப்பாங்க, இது தப்பான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்றத மக்கள் புரிஞ்சுப்பாங்க. சொன்ன மாதிரி இவர் வந்து வேற நாட்டில் போய் ஒளியே கிடையாது, எங்கேயும் போய் ஒளியே கிடையாது, இங்கே தான் இருக்காரு. அரசியல் அன்னாடும் மக்களை சந்திச்சிட்டு இருக்கிறாரு, ப்ரெஸ்ஸை சந்திச்சிட்டு இருக்காரு, மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதே நேரம் ஒரு பக்கம் இப்படி அவரை டார்கெட் பண்ணி ஒரு சைடு ஒரு சில விஷயம் நடக்குது, அவரோட வீட்டில் பிரச்சனை நடக்குது, கட்சியிலேருந்து ஆளுங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு அது ஒரு பக்கம் நியூஸாக போயிட்டுருக்கு. இவ்வளோ தூரம் நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, இந்த விவகாரம் தொடர்பாக நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் கடைசியாக. தொடர்ந்து அவர் இப்படி தான் இனிமேல் பேசுவாரா விஜயலட்சுமி? அப்படி கிடையாதுங்க. தொடர்ந்து இப்படி தான் பேசுவாரான்றது இல்லை. நீங்கள் கேட்காம இருங்க, அந்த இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் கேட்காம இருங்க. கோர்ட்டு பார்த்துக்கும், அப்படி சட்டம் தன் கடமையும் செய்யும்ல, செய்கிற வரைக்கும் எல்லாம் பொறுமையாக இருக்கும். இப்போ நீங்கள் பாஜகவிலேருந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்கிறீங்க. கட்சியில் ஒரு பக்கம் நிர்வாகிகள் போயிட்டே இருக்காங்க, தலைவர் மீதே இந்த மாதிரி பாலியல் ரீதியான விஷயங்கள் வந்து பொதுவெளியில் விவாத பொருளுக்கு வந்திருக்கு. ஏன்டா நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்தோம் அப்படின்னு எதுவும் நினைக்கிறீங்களா? நான் எதுக்குங்க நினைக்க போகிறேன்? நான் தெளிவாக கொள்கையை புரிஞ்சுக்கிட்டு தான் வந்தேன். நான் வந்து அரசியல்லே வேணான்ற மனநிலைமையில் இருந்தேன். அரசியலே இருக்க வேண்டாம், நம்ம அரசியலே நமக்கு தேவையில்லை. நான் ஒரு என்ஜிஓ அப்படி ஒரு ட்ரஸ்ட்டு அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருந்தேன். அதனால் மண்காக்கும் வீரத்தமிழர் பேரவைன்னு சொல்லி பிஜேபிக்கு வரத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்தோம். அப்போ என்னோட தாய் மூலியமாக இவரை பொன்னாரை வந்து அந்த ட்ரஸ்ட் விஷயமாக தான் நாங்கள் பார்க்க போனோம். அப்போவே அவர் வந்துட்டு அரசியலுக்கு வர சொல்லி கேட்டார். அப்போது அவர் கேட்டும் 1.5 வருஷம் கேப்பு, நான் அதை பெருசாக எடுத்துக்கல. ஒரு சூழலில் வந்துட்டு நான் அரசியலுக்கு வந்து நான் நின்று தான் ஆகணும். இவருக்கு ஒரு அப்பாவுக்கு பிறந்துட்டு ஒரு சாதாரண ஒரு மகளாக நான் வந்து இந்த சமுதாயத்தில் வாழ முடியாதுன்ற புரிதலில் நான் வரேன். அந்த சூழலில் இருக்கும்போது அரசியல் அதே போல் எனக்கு வேறு கட்சியில் போய் எனக்கு வாய்ப்பு கொடுங்கணும் எனக்கு கேட்க விருப்பம்லாம் கிடையாது. சரி பார்ப்போம், இங்கே இவ்வளோ தூரம் அழைக்கிறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை பிஜேபிக்கு என்ட்ரானு. என்னால் முடிஞ்சது பார்த்தேன். பட் ஆனால் அங்கே என்னென்ன ஆக்கப்பூர்வமாக எனக்கு எதுவுமே பண்ண முடியல. அதை தான் எதிர்பார்த்து போனேன். ஏன்னா பிஜேபின்றது ஒரு நேஷ்னல் பார்ட்டி, நேஷ்னல் வைஸ் ஆளும் கட்சியாக இருக்காங்க. ஸோ நிறைய மக்களுக்கு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் போனேன். அது எதுக்குமே வந்துட்டு எனக்கு வாய்ப்பு அமையல. அப்போ வந்துட்டு சரி எதுவும் வேண்டாம் அப்படின்னு அமைதியாயிட்டேன். நான் எங்கேயும் நடுவில் ஒரு வருஷம் வெளியில் வரலை. அந்த ஒரு சமயத்தில் தான் அப்பாவோட இந்த இது வந்துச்சு இல்லைங்களா, டாக்குமெண்ட்ரி சீரீஸ். அப்போ வந்து இவரை சீமான் அவரை சந்திக்கும் போது, ஆனால் அப்போ வந்து பிஜேபியிலையும் வந்து சீட்டு ஒதுக்கியிருந்தாங்க இந்த எம்பி எலெக்ஷனுக்கு. சரி, எனக்கு சில கொள்கை ரீதியான முரண்பாடுகள் இருந்தது. ஒரு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அங்கே இருந்தனே ஒழிய கொள்கை ரீதியாக நான் எதுவும் மைண்டில் இல்லை. எனக்கு கொள்கை ரீதியாக நான் எங்கள் அப்பா தமிழ் தேசியத்தை தான் ஏற்றுக்கிட்டாரு. அதனால் அட் எனி காஸ்ட் நான் ஒரு எம்பி கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் ஆகிறது, இங்கே தான் ப்ரொஜெக்ட் ஆகணும் முழு மனசோட இங்கே வந்து நின்னேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, தமிழ் தேசிய பாதையில் இவங்க போயிட்டுருக்காங்க, நாங்கள் தமிழ் தேசிய பாதையில் வாழ்ந்துட்டுருக்கோம் குழந்தையில. கட்சிக்கு தான் வரலை, அந்த சூழலை ஃபேஸ் பண்ணி அதை கடந்து தான் வந்திருக்கோம். அப்படின்னும் போது எனக்கு இது உணர்வு பூர்வமான ஒன்று தான். அப்போ நீங்கள் நாம் தமிழில் தொடர்ந்து பயணிக்க போகிறீங்க? கண்டிப்பாக. ஓகே, இப்போ காளியம்மாள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தான் வர போகிறீங்க? அப்படிலாம் இல்லைங்க. எதுக்கு கம்பேர் பண்றாங்க எனக்கு புரியவே இல்லை. அவங்க கட்சி விட்டு வெளியே போயிட்டாங்க, கஷ்டமான ஒரு முடிவோட நான் இதை வெளியே போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட இருந்த ஜெகதீச பாண்டியன் எனக்கு வருத்தம் தான். அவங்க வெளியில போயிருக்க கூடாதுன்றது என்னோட எண்ணம். அவங்க இருந்திருந்தானா இணைஞ்சு போராடி இருக்கலாம். ஆமா, இந்த விவகாரம் இல்ல, மக்களுக்காக இன்னும் பவர்ஃபுல்லா இணைஞ்சு போராடி இருக்கலாம். 7-8 வருஷமா அவங்க வந்து இந்த பாதையில இருந்திருக்கிறாங்க இல்லைங்களா. அப்போ அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், மக்களை பற்றின புரிதல், மக்கள்கிட்ட அவங்க எடுத்து வச்ச கொள்கை கருத்து இதை பற்றிலாம் என்ன ஒரு ஸ்ட்ராங்கான எண்ணத்தோடு அவங்க நின்று இருப்பாங்க இல்லைங்களா. இப்போ போனது வந்து எனக்கு என்னடா இப்படி பண்ணிட்டாங்களேன்ற ஒரு தாட் தான். இல்லை, அதுக்குமே காரணம் சீமான் தானே. ஒரு ஆடியோ ஒன்று வெளியே வந்துச்சு, காரணன்றதெல்லாம் இல்லைங்க. அது காரணம் என்னன்றது எனக்கு தெரியலங்க. ஏன்னா நான் அந்த அளவுக்கு இன்டீரியரா அவங்க இன்சிடென்ட்ல நான் அவங்க கிட்ட நேரா பார்க்கும்போது தான் பேசியிருப்பேன். அந்த அளவுக்கு தெரியல. காரணம் எதுவாயினும் கொள்கையில் பிடிப்பா நின்று இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு கட்சியில ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஒரு வருஷம் 6 மாசத்துல அது மாற்றி அமைக்கப்படலாம். பொறுமையா இருந்திருக்கலான்றது தான் என்னோட தாட். ஓகே, அப்போ காளியம்மாள் வெளியே போனது உங்களுக்கு வருத்தம் தான்?
கண்டிப்பாக வருத்தம் தான். சரி, ஓகே. காளியம்மாள் இருந்த இடத்துல உங்களுக்கு பொறுப்பு வருதுன்னு சொல்றாங்களே, யாருங்க சொன்னது? செய்திகள் சித்தப்பா தான் சொல்லணும் அப்படி இருந்தா. இல்லை உங்களுக்கு எதுவும் ஆசை இருக்கா அப்படி? என் வீரப்பன் பொண்ணுன்ற ஒரு அடையாளத்தை விட வேற ஏதாவது வேணுமா என்ன? எனக்கு எம்எல்ஏ எம்பி அதெல்லாம் இல்லைங்க. என்னோட அப்பா பொண்ணுன்னு அவ்வளோதான். அப்பாவோட முகமா நிற்கிறேன், அப்பாவோட எண்ணமா நிற்கிறேன், அப்பாவோட வாரிசா நான் நிற்கிறேன். அவரோட எண்ணத்தை கடத்தி கொண்டு போகணும், அதாவது மக்களுக்கான எண்ணத்தை கடத்தி கொண்டு போகணுன்ற எண்ணத்தில் நிற்கிறேன். மற்ற எந்த டிஸ்ட்ராக்ஷன், அதாவது குழந்தையிலேருந்தே அடையாளப்பட்டுக்கிட்டே இருந்த ஒரு குடும்பத்துலேருந்து வந்த ஒரு குழந்தை நான். இப்போ நீங்கள் கேட்ட இன்டர்வியூ, அதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூ கேட்டாங்க. முழுசாக வருஷக்கணக்காக எனக்கு எத்தனை இன்டர்வியூ வந்தாலும் ஒரு சில இன்டர்வியூ தான் குறிப்பிட்டு கொடுப்பேன். எல்லாத்துக்கும் நான் இன்டர்வியூ கொடுக்கறது இல்லை. எனக்கு அதிகமாக பப்ளிக்காக வந்துட்டு அதிகமாக ப்ரொஜெக்ட் ஆகணும் அந்த எண்ணெல்லாம் ஒரு துளி கூட கிடையாது. நான் அடையாளப்படி மக்களுக்காக நிற்கிறேன்றதை பதைய வைக்கணும், அது மட்டும்தான் என்னோட மனநிலைமை. அவங்க வந்துட்டு என்னன்னா காலமாக அவங்களுக்கு கை கொடுத்தது, அதை அவங்க பயன்படுத்தி நின்று இருக்கலாம். ஏன்னா அவங்க அந்த அரசியல் பாதையில் ரொம்ப தீர்க்கமாக பயணிச்சுட்டு இருந்தாங்க, அதை நின்று இருக்கலான்றது தான் என்னோட எண்ணம். அவங்களுக்கும் எனக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. நான் 7 வருஷமாக அவங்க ஒரு மக்களின் குரலாக ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து இவ்வளோ தூரம் இருந்திருக்காங்க. ப்ளஸ் சாதாரண மக்களோட வாய்ஸாக இருந்திருக்கிறாங்க. அதை அவங்க சரியாக எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலான்றது என்னோட தாட்டு. பார்ப்போம் அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ, ஒருவேளை தமிழ் தேசியத்திலே நல்லபடியாக பயணிக்கிறாங்களா என்னன்றதை பார்ப்போம். நல்லதாக அமையட்டும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, இப்போ சீமான் அவர்களே உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கறதா இருந்தா நீங்க எதுக்குங்க பொறுப்பு? இன்ன வரைக்கும் எனக்கு கட்சியில் நான் பொறுப்பு கேட்டிருக்கிறேன், ஃபோன் பண்ணி கேளுங்க. எதுக்கு பொறுப்பு? எந்த பொறுப்பை வச்சு நான் அடையாளப்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ எதுக்காக என்கிட்ட பேட்டி எடுத்துட்டு இருக்கீங்க? எதுக்காக சொல்லுங்களேன், சொல்லுங்க. இல்ல அன்னைக்கு அந்த விவகாரம் நடந்தது, இந்த விஜயலட்சுமி, அதுல எத்தனை பெண்கள், அடுத்து காளியம்மாளுக்கு அடுத்து நீங்க எத்தனை பெண்கள் அங்க போராடினாங்க? அவங்க கிட்டலாம் ஏன் போய் நீங்க பேட்டி எடுக்கல? என்கிட்ட எதுக்கு எடுத்துட்டு இருக்கீங்க? நான் மக்களுக்கு நிக்கிறேங்க, அவ்வளவுதான். நாளைக்கு நான் எலெக்ஷன்லேயே நின்று ஜெயிச்சாலும் என்ன பண்ணாலும் அந்த இடத்துல என்ன நான் பண்ண முடியும்? எனக்கு என் பேருக்கு பின்னாடி வர ஒரு பொறுப்பு பேரோ இல்லை ஒரு லீடர்ஷிப் பேரோ எனக்கு இல்லை. வித்யா வீரப்பன்றது மட்டும்தான் எனக்கு பெருமை. எனக்கு இந்த கம்பேரிசனே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, புதுசாக இருக்குது. ஓகே, இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ தமிழ்நாட்டில் சீமான் அகற்றப்படணும், ஏன்னா அவர் பெரியாரை திட்டாரு, கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு நடிகையும் இப்போ கேவலப்படுத்தி பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு விவாத பொருள் வந்திருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து 26க்கு அப்புறம் அந்த கட்சியோ அல்லது சீமானோ பெருசாக ஜோகிக்க முடியாது. தேர்தல் முடிஞ்ச அப்புறம் பார்ப்போமே. கதை எல்லாருமே தான் கிரியேட் பண்ணலாம், தேர்தல் முடிஞ்ச அப்புறம் பார்ப்போம். மக்கள் தான் சொல்லணும். அதை மற்ற அரசியல் கட்சிகளில் கண்ணியமாக எதுக்குறவங்க சொல்லட்டும், கண்ணியமற்ற எதுக்குறவங்க சொல்லிட்டு இருக்கட்டும், அது எங்கள் காதில் விழாது. ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. Taste Daily. Taste the Daily. irregular periods என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.